100% வாஸ்து அப்படிங்கிறது கண்டிப்பாக செயல்படுது. அதில் வந்துட்டு உங்களுக்கு அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் எதையும் தாண்டி அவங்களோட ஜாதகம்னு ஒன்று இருக்கு இல்லையா? அது வந்து என்ன நம்ம அதெல்லாம் ஒன்றும் இல்லை பொய்ன்னு சொல்ல முடியுமா? இல்லை இல்லை. ரொம்ப ரொம்ப அதுவும் ஒரு முக்கியமான ஒரு மனித வாழ்க்கையில் அந்த ஜாதகம் ஜோதிடம்ங்கிறது ரொம்ப ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது தான் அது. அதை நம்ம எதையும் ஈஸியாலாம் சொல்லிடக்கூடாது அதை. அது அப்போ அது இருந்துச்சுனாக்கா அப்போ நம்ம எதுக்கு வீடை பற்றி வாஸ்துவை பார்க்க வேண்டாமே. அவன் வந்து எல்லாமே கிரகங்கள் எல்லாமே அவங்களுக்கு வந்து நல்லா சாதகமாக தானே இருக்குது. அப்போ இது எந்த வீடு எப்படி இருந்தா என்ன அவங்களுக்கு அந்த ஜாதகம் கொட்டி கொடுத்துடணுமே சுக்கரம் கொடுத்துருவேற அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லைங்களா? கரெக்டு தான் அது. ஆனால் அங்கே என்ன பிரச்சனை பண்ணணும்னா பஞ்சபூதத்தோட தத்துவத்தில் தான் இந்த இயக்கம் உலகமே இயங்கிக்கிட்டு இருக்குது. அதுக்கும் கிரகங்களுக்கும் கனெக்ஷன் இல்லை. இது வேற செக்டர்னா கூட இப்போ இல்லை இந்த திசைகள்னு போடும்போது இது இந்திர பாகம், அது வந்துட்டு வருணன் பாகம், இது வந்து குரு பாகம். ஆமாம் குபேரன் பார்க்குறாரு. குபேரன் உள்ள இடம் தான். ஆனால் அது வந்து நம்ம நவகிரகமாக இப்போ நீங்கள் எடுத்துக்கிறதுனால சொல்கிறேன் இல்லைங்களா? இந்த மாதிரி வரும்போது இது எல்லாமே இருக்கும்போது இது அப்போ இது வேலை செய்யாதா? இது ஒன்றுமே தேவையில்லையே உங்களுக்கு அப்படின்னு சொன்னால் அதுவும் செய்யுது அதுவும் செய்யுது. அப்போ 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 என்ன பிரயோஜனம்? அப்போ அதுவும் செய்து இதுவும் செய்யுது என்ன அர்த்தம் அப்படின்னா இது வந்துட்டு பாசிங் க்ளவுட்ஸ் மாதிரி இந்த ஜாதகம். இன்றைக்கி குரு மாறுறாரு, நாளைக்கு சனீஸ்வரம் மாறுறாருனாக்கா உங்களுக்கு ஏற்றம் தாழம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். வீடுங்கிறது அப்படி இல்லை. இன்றைக்கி நீங்கள் சரி பண்ணியாச்சுன்னா அந்த வீடு 100 வருஷம் 100 வருஷத்துக்கு அதான் வாஸ்து.